தண்டமணி ஐயா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருர சிந்தித்தல் தானே, தெளிவு குருர சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சார்மதி அம்மா கரெக்டா இருக்குதுங்களா? சரியா இருக்குங்கய்யா, கரெக்டா இருக்கு. சந்தோஷங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை புலனாக்கி மகிழ்வடைகின்றேன். பழைய ஆண்டு போய்விட்டது. இன்று புது ஆண்டு பிறந்திருக்கிறது. நேற்றைக்கு புத்தாண்டை நாம் எல்லாம் வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்து இருக்கின்றோம். பிறந்திருக்கக்கூடிய ஆண்டு, வந்திருக்கக்கூடிய புது ஆண்டு நம்முடைய வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும், நலம் சேர்க்க வேண்டும், தீமைகளெல்லாம் ஒழிய வேண்டும், நன்மைகளே பெருக வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே அடியார் பெருமக்களாகிய உங்களை முன்வைத்து இறைவனை பணிவாக வேண்டி சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். நமக்கெல்லாம் கந்தர் கலிவெண்பாவை பற்றி தொடர் சிந்திப்பாக சிந்திப்பதற்கு இறைவன் அருள் பாலித்திருக்கின்றான். 122 கன்னிகளை உடைய கந்தர் கலிவெண்பாவில் 36 கன்னிகளை குமரகுருபரர் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கே அர்ப்பணித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு நற்செய்தியை உங்களிடத்திலே சொல்லி, ஆகவே நாம் இதுகாரும் 21 கன்னிகளை சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற காலத்திலும் அதனுடைய பொருள் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய பெருமைகள் தான், அவருடைய சிறப்புகள் தான். அவருடைய சிறப்புகளை பேசுவதே நம்முடைய சீரிய நோக்கமாக வாழ்க்கையிலே இருப்பதை நாம் உணர்கின்றோம். மனம், மொழி, மெய்
ஆகியவற்றால் பரிபூர்ணமாக நாம் உணர்கின்றோம். முருகப்பெருமானுடைய சிறப்பை பற்றியும் பெருமையை பற்றியும் கந்தபுராணத்திலே கச்சியப்ப சுவாமிகள் மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அவர் அருவமும் உருவமும் இல்லாதவர். அவர் அனாதியாக விளங்குகின்றார். ஒன்றாய் விளங்குகின்றார், பலவாய் விளங்குகின்றார். கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று மிக அற்புதமாக அந்த கந்தபுராண பாடல் சொல்லுகின்றது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்ப சுவாமிகள் முருகப்பெருமானுடைய பெருமைகளை இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதை போன்றே 122 கன்னிகள் வழியாக குமரகுரு சுவாமிகள் அற்புதமாக பெருமானின் கருணையையும் பெருமையையும் அவர் பேர் புகழையும் நமக்கு எடுத்து விளம்புகின்றார். இதையெல்லாம் நம்ம மனப்பக்குவம் கொண்ட அடியார்களாக விளங்குகின்ற நாம் அதை துய்ப்பதற்கும் உய்ப்பதற்கும் பருகுவதற்கும் பருகி மகிழ்வதற்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. மனப்பக்குவம் இல்லாம இந்த தொடரை கூட நீங்கெல்லாம் வாங்க, இதோட இணைந்திருங்கள் என்றெல்லாம் நான் விண்ணப்பித்து என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இதில் இணைந்திருந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகின்ற பொழுது இன்னும் எங்களுக்கு இந்த மனப்பக்குவம் வரலிங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அரிய பல செய்திகளை எல்லாம் சொல்றீங்க, கடினமான செய்திகளை எல்லாம் இலகுவாக ஆக்கி எங்களை மகிழ்வுபடுத்துகின்றீர்கள். ஆனால் அந்த மனப்பக்குவம் இன்னும் வரல அப்படின்னு என்னிடத்துல நான் நேரில் சந்திக்கின்ற போது சொல்லுகின்றார்கள். இங்கே குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியம், அந்த மனப்பக்குவம் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அதனால்தான் நம்ம ஒரு மனத்தோடு இந்த கந்தர் கலிவெண்பாவை சிந்திப்பதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது என்கின்ற இந்த முன்னுரை வார்த்தைகளை உங்களுக்கு சமர்ப்பித்து இன்றைக்கு 22வது கண்ணியிலிருந்து 31வது கண்ணி வரை உள்ள கருத்து தொகுப்புகளை நம்ம சிந்திப்பதற்கும் நம்ம விரிவாக நோக்குவதற்கும் பெருமானுடைய கருணை நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 10 கண்ணிகளில முருகப்பெருமானுடைய பெருமைகள் மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றன. முருகப்பெருமானுடைய தாய் தந்தையர்களை இந்த இடத்துல குமரகுருபரர் வர்ணித்திருக்கின்றார், வரவழைத்திருக்கின்றார். சிவபெருமான் பார்வதியோடு வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை இன்றைய பாடல் வழியாக நாம் காணப்போகின்றோம். குமரகுரு சுவாமிகள் இந்த வாழ்க்கையில நம்ம படுறது பூரா துன்பமயமாக இருக்கின்றது, முழுவதும் துன்பம். இன்பம் என்கின்றது ஒரு மின்னல் கீற்று போலவும் அல்லது ஒளி கீற்று போலவும் தான் தோன்றுகின்றது என்று சொல்லி அந்த இன்னல்களை எல்லாம் மறப்பதற்கும் இன்னல்களை எல்லாம் விடுப்பதற்கும் பெருமானுடைய கருணை பரிபூர்ணமாக நமக்கு பாதித்திருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த இன்றைய தொடரிலே நம்ம அற்புதமாக குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்லி, நாம் சென்ற வகுப்பிலே இந்த மனப்பக்குவம் ஏற்பட வேண்டும். நம்மளுக்கெல்லாம் மனப்பக்குவம், நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை மனத்தோடு திரிகின்றீர்களே, மூடர்களாகவும் மட்டிகளாகவும் நீங்கள் இருக்கின்றீர்களே,
இறைவனை நினையுங்கள், தியானம் செய்யுங்கள், அவருடைய கமல பாதங்களை பற்றுங்கள், மனப்பக்குவம் அடையுங்கள் என்றெல்லாம் குமரகுருபரர் நமக்கு போதனை செய்து வருகின்றார். சந்நிதி பாதம், சக்தி நிபாதம் என்று அதை நம்ம திருத்தி படிக்க வேண்டும் என்றெல்லாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அருள்நிலை நம்மிடத்திலே வந்து தேங்குகின்ற அந்த மனப்பக்குவத்தை நம்ம எல்லாரும் கொண்டு வந்துடணும். அதுதான் சக்தி நிபாதம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து. அதை சென்ற வாரத்தில் மிக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. தொடர்ந்து குமரகுருபரர் சுவாமிகள் சைவ சித்தாந்த கருத்தாக சொல்லுகின்றார், அன்பர்களே நீங்கள் இருவினை ஒப்பை பெறுங்கள் என்று சொன்னார். நன்மைகள் வரும், தீமைகள் வரும். நன்மைகள் வருகின்ற பொழுது நீங்கள் வெற்றி பெருமிதத்தோடு உங்களை மறந்து ஆடாதீர்கள். தோல்வி வருகின்ற பொழுது துவண்டு போய் வீழ்ந்து விடாதீர்கள். இரண்டையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஒரு பண்பு, குணநலன் உங்களிடத்திலே வர வேண்டும். இறைவனுடைய கருணைக்கு நீங்கள் பாத்திரம் ஆனவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த இரு வினை ஒப்பு, நன்மையையும் தீமையையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பண்பு நலன் உங்களிடத்திலே வந்துவிட்டால் இந்த வாழ்விலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அந்த ஊதி தள்ளிவிடலாம், உதறி தள்ளிவிடலாம், வெற்றி வாகையை நாம் சூடி மகிழலாம் என்று குமரகுருபரர் நமக்கு அடியெடுத்து கொடுத்தார், வழி அமைத்து கொடுத்தார் என்று பார்த்தோம். தொடர்ந்து குமரகுருபரர் தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்ற பொழுது மல பரிபாகம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த மல பரிபாகம் என்கின்ற அந்த நிலையும் நமக்கெல்லாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு பதம் தான். மலம் என்று சொன்னால் ஆணவம். நம்மிடத்திலே நம்ம இறைவனை அடைய முடியாதபடியும் காண முடியாதபடியும் நம்மை தடுத்து நிறுத்துகின்ற அந்த ஒரு பெரிய தடைதான் ஆணவ மலம். ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற அந்த மும்மலங்களுக்கு நாம் எல்லாம் அடிமையாகி போய்விட்டோம். இந்த பக்குவ நிலையை அடைவதற்கும் இந்த பண்பாளர் திருக்கூட்டத்திலே நம்மை இணைத்துக் கொள்ளுவதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த மலம் நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும். அது ஒரு நாளில் நீங்கி விடாது, ஒரு வாரத்தில் போய்விடாது, ஒரு மாதமானாலும் அது உன்னை பற்றி கொண்டேதான் இருக்கும். ஆகவே எப்படி அன்றாடம் அந்த புற உடம்புக்கு நாம் சோப்பும் சேவக்காயும் போட்டு நம்முடைய அழுக்கு படிந்திருக்கக்கூடிய அந்த உடம்பை புனிதமாக்கி கொள்ளுகின்றோமோ, அதை போலத்தான் நம்முடைய அழுக்கு படிந்து இருக்கக்கூடிய அந்த மனத்தை, ஆணவ மலத்தால் கட்டுண்டு வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த மனத்தை தூய்மையான மனம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய கமல பாதங்களை நாம் கண்டிப்பாக தீர்க்கமாக பற்றி கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற செய்தியை குமரகுருபரர் மிக அழகாக இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். உங்களுக்கு மலம் பரி பாகம் ஏற்பட வேண்டும். ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய சீற்றம் அது குறைய வேண்டும். அதான் ஆணவ மலம் குறைகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் சரிசமமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பு நலன் வரும் என்கின்ற அந்த செய்தியை இந்த 22வது கண்ணியிலே நம்ம பார்க்கின்றோம். பெத்த மல பரிபாகம் அப்படின்னு சொல்ற இந்த மல பரிபாகம் அது தெலுங்கு வார்த்தை. இந்த இடத்துல குமரர் பெத்த என்று சொன்னால் பெரிய என்ற அர்த்தம். அந்த மலபரிபாகம் அப்படிங்கிறது மலை மாதிரி நம்முடைய மனசுக்குள்ள வீட்டிருந்து நம்ம ஒரு அடி தள்ளி இருக்கணும்னு நினைச்சோம்னா
அது 10 அடி கிட்ட வந்து நம்ம கிட்ட உட்கார்ந்துக்குது. அதனால்தான் குமரகுருபரர் அந்த மல பரிபாகத்திற்கு அணி உரையாக பெத்த என்கின்ற ஒரு பதத்தை சேர்த்து காட்டியிருக்கின்றார். பெத்த மல பரிபாகம் வரும் அளவில், அது போகும் அளவில் இல்லை. சகலர்களாகிய நமக்கு, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அது அன்றாடம் நம்ம விளக்கணும் விளக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது தொடர்ந்து நம்ம பின்பற்றி கொண்டேதான் வந்திருக்கின்றது. உடம்பிலே அழுக்கு சேர்கின்றதை போல மனதிலே அழுக்கு அன்றாடம் படிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த படிந்து கொண்டிருக்கக்கூடிய அழுக்கை, அந்த மலத்தை நீக்குவோம், நீக்குவதற்கு முயற்சி செய்வோம். அதற்காகத்தான் இந்த கந்தர் கலிவெண்பா நமக்கு போதனையாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, பெத்த மல பரிபாகம் வரும் அளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று. பல நாட்கள் நான் வேதனையோடு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன். இது ஓட்டப்போட்டி வீரன் தொடர் ஓட்டம் ஓடுவதைப் போல, மைதானத்தில் ஓடுவதைப் போல, வாழ்க்கை என்கின்ற இந்த மைதானத்திலே நான் பரீட்சை பண்ணிக்கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய பரீட்சை என்னென்றால், இந்த மலபரிபாகம் ஒழிய வேண்டும். அது பன்னாள் பன்னாள் முயற்சி, பல நாட்கள், பல மாதங்கள், வருடங்கள் முயன்று முயன்று நான் அலமறுதல், அலமறுதல் என்று சொன்னால் அங்கலாய்ப்பு கொள்ளுகின்றேன், நான் கவலை கொள்ளுகின்றேன், நான் ஏங்குகின்றேன். இறைவா, இந்த ஆணவ மலம் என்னை விட்டு போக மாட்டேன் என்கின்றதே, அன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றதே என்று பல நாட்கள் அலமருகி கண்ணுற்று. கண்ணுற்று அப்படின்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். வேறு எதிலும் கவனத்தை செலுத்தாமல் இறைவனுடைய கமல பாதங்களிலேயே நாம கவனத்தை செலுத்தி, ஒன்றே கொள்கை, ஒன்றே நோக்கம், ஒன்றே என்னுடைய வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? என்னுடைய மலம் கழிய வேண்டும், நான் பரிசுத்தமான ஆவியாக, ஆன்மாவாக திகழ வேண்டும் என்று பல நாட்கள் அலைந்து கவலையோடு திரிந்து இறைவனிடத்திலே நான் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது, இறைவன் கருணைகோர் முகங்கள் ஆறும் கொண்டு எனக்கு அருள் பாலிக்கின்றார். அருளி, இறைவன் வந்துவிட்டார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு பெருமானுடைய வாசகத்தை போல, இங்கே இறைவன் உன்னுடைய மலபரிபாகத்தை நீ நீக்க வேண்டும் என்று பல நாட்கள் நீ அலமோதி, நீ வேதனையோடு புலம்பி இறைவனை நீ சரணாகதி அடைகின்ற பொழுது, இறைவன் உனக்கு அருளுவார் என்கின்ற ஒரு நல் செய்தியை இந்த 22வது கண்ணியிலே குமரகுருபரர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இது இறைவன் கொடுத்த பரிசு. அருள் பாலிக்கின்றார், அவர் அன்பு முகம் காட்டுகின்றார், உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு விட்டது என்று அங்கீகாரம் செய்கின்ற அந்த காட்சியை இந்த 22வது கண்ணியிலே நாம் பார்க்கின்றோம். பெத்த மலபரிபாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி என்று 22வது கண்ணியிலே மலபரிபாகம் வந்து நம்மை துன்புறுத்துகின்றது. அதை போக்க வேண்டும் என்று நாம் அரும்பாடுபடுகின்றோம். இறைவனுக்கு நாம் நம்முடைய கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அவர் அருள் பாலிக்கின்றார் என்று 22வது கண்ணி அமைந்திருக்கின்றது. 23வது கண்ணியிலே உலவா அறிவுக்கு அறிவாகி, இறைவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்று சொன்னால், ஓயாமல், உலவா என்று சொன்னால் தொடர்ச்சியாக நில்லாது நிலை பெற்றிருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்.
உலவாது அறிவுக்கு அறிவாகக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் பெற்றிருக்கின்றார். அறிவுக்கு அறிவாகி அறிவுக்கு எட்டா நெறியில் சிறந்த நிலை நீங்கி இறைவனுடைய உயர் தன்மை. இந்த கண்ணிகளெல்லாம் முருகப்பெருமானுடைய பெருமைகளைத்தான் சொல்லி வருகின்றது. அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் என்று சொன்னால், அவர் அறிவுக்கு அறிவானவர். அந்த நம்ம அறிவுக்கு அறிவானவராக ஆக்குகின்றார். அவர் அறிவுக்கு அறிவானவர், நம்மையும் அறிவுக்கு அறிவானவராக ஆக்குகின்றார். ஏன்னா அந்த மல பரிபாகம் எல்லாம் போனதற்கு பின்பு நாம் பரிசுத்தம் அடைகின்றோம், நம்முடைய ஞானம் வெளிப்படுகின்றது. அறிவுக்கு அறிவானவர்களாக ஆகி இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவ்வறிவுக்கு எட்டாத நெறியில் சிறந்த நிலை நீங்கிங்கிற இந்த உயிர்கள் பெற்ற அறிவுக்கு மேலான அறிவை இறைவன் பெற்று அந்த உயிர்களிலிருந்து உயிர்களுக்கு எட்டாமல் இருந்து, அதான் அந்த நீங்கி என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்ன சொன்னா, இறைவன் நம்மை மாதிரி இருக்கக்கூடிய அறிவுள்ள ஆத்மாக்களாக நம்ம விளங்க செய்து, இறைவன் ஒருபடி மேல் அறிவு பெற்று நம்மிடத்திலிருந்து நீங்கி நின்று அருள் பாதித்து, உயர்ந்த நிலையிலிருந்து நீங்கி நின்று என்று சொன்னால் அவர் தள்ளி நிற்கின்றார், அவர் உயர்ந்து நிற்கின்றார், நம்மிடத்திலிருந்து அவர் வேறுபட்டு நிற்கின்றார் என்கின்ற செய்தியை அந்த சிறப்பு செய்திகளாக ஒவ்வொரு கண்ணியிலும் குமரகுருபரர் ஆற்றொழுக்கு போல சொல்லி நம்மை எல்லாம் இன்பம் பயக்க செய்கின்றார். அறிவுக்கு அறிவாகி உலவா அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டாத நெறியில் சிறந்த நிலை நீங்கி என்று சொன்னால், உயிர்களுக்கு எட்டாமல் இருந்து இறைவன் அருள் பாதிக்கின்றார். உயிர்களுக்கு எட்டாமல் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக, பரமாத்மாவாக, ஜீவாத்மா கீழே பரமாத்மா மேலே என்கின்ற நிலையிலே அவர் இருக்கின்றார் என்று 23வது கண்ணியை குமரகுருபரர் நமக்கு அருளி இருக்கின்றார். உலவா அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் சிறந்த நிலை நீங்கி என்று சொல்லி தொடர்ந்து குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது, பிரியா கருணை திரு உருவாய் என்று சொல்லுகின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கின்றார். நீங்கள் பற்றுங்கள், அவர் பற்றற்றானுடைய பற்றினை பற்றுங்கள், அதை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலே அந்த அரும் பெரும் பேரு சித்தித்திருக்கின்றது. அம்மா அவர்கள் அன்பர்களோடு பேசுகின்ற பொழுது நான் அறிகின்றேன், எல்லோரும் இந்த ஆன்மீகத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நான் இந்த இணையத்திலேயே இணைந்திருக்கின்ற பொழுது நான் அறிந்து கொள்ளுகின்றேன். அதனால்தான் நம்மளால இதையெல்லாம் பேச முடியுது, இதையெல்லாம் உணர முடியுது, இதையெல்லாம் அனுபவிக்க முடிகிறது என்று சொல்லி, இறைவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் 10 அடி நம்மை நோக்கி வருகின்றார் என்கின்ற செய்தியை குமரகுருபரர் பிரியா கருணை திருவுருவாய் இறைவன் விளங்குகின்றார். பிரியா கருணை என்று சொன்னால் நம்மை விட்டு என்றும் நீங்கவே மாட்டார். நாமும் இறைவனும் ஒன்றாக இறைவனுடைய வடிவமாகவே நம்ம திகழுவதற்கு இறைவன் நமக்கு ஒத்துழைப்பு செய்கின்றார், உறுதுணையாக இருக்கின்றார். பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றிங்கிற இறைவனுடைய உலகம் மேல் உலகம். அந்த மேல் உலகத்திலிருந்து மேல் உலக
பரலோகத்திலிருந்து சிவலோகத்திலிருந்து, இது நம்ம இருக்கிறது பரலோகம், இறைவன் இருக்கிறது சிவலோகம். சிவலோகத்திலிருந்து நமக்கு அருள் பாலிப்பதற்காக நம்ம இந்த மலபரிபாகத்தை எல்லாம் விட்டு இருவினை ஒப்பு அடைந்து நம்முடைய மனம் பக்குவப்பட்டு இருக்கின்ற இந்த நிலையில அன்றாடம் பல நாட்கள் இறைவனை நோக்கி நம்ம தியானித்த ஒரு செயல்பாட்டின் விளைவாக இறைவன் சிவலோகத்திலிருந்து பயணம் பண்ணி இந்த பரலோகத்திற்கு வந்து நமக்கு பிரியா கருணை திருவுருவாய் காட்சியளிக்கின்றார். பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே. காசினிக்கே என்று சொன்னால் இந்த உலகம், நாம் வாழுகின்ற இந்த உலகம், பெருமான் இருக்கக்கூடிய உலகம் சிவ உலகம், நாம் இருக்கக்கூடிய உலகம் பர உலகம். இது காசினி. பெருமான் நமக்காக சிரமம் ஏற்படுத்தி கொண்டு அவர் பயணம் பண்ணி இந்த காசினிக்கு வந்து தோன்றி குருபரன் என்ற பெயரோடு விளங்குகின்றார். அவர் பரம்பொருளாகவும் அவர் குருவாகவும் திகழ்ந்து உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் என்று கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொன்னதை போல குருபரனாக வருகின்றார் என்று குமரகுரு சுவாமிகள் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திரு பேர் கொண்டு அருள் பாலிக்கின்றார். முருகப்பெருமான் பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், உங்களுடைய நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. இறைவன் உனக்காக இறங்கி வருவார். அது சத்தியம், அது நிச்சயம், அது உண்மை என்கின்ற அந்த நிலைப்பாட்டை 24வது அந்த பதிகத்திலே கண்ணியிலே குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு. திருநோக்கால் 25வது கண்ணிக்கு வருகின்றோம். திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி. நம்மெல்லாம் வினைக்கு கட்டுப்பட்டவர்கள். வினை என்று சொல்லுகின்ற பொழுது 3 விதமான வினைகள் இருப்பதை நம்ம உணர்ந்திருக்கின்றோம். முன் செய்த வினை அது சஞ்சித வினை. இப்போது நாம் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தற்காலத்திலே வாழ்ந்து இருக்கக்கூடிய காலத்திலேயே நாம் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வினையை பிராரத்த வினை என்றும், எதிர்காலத்திலே நம்ம ஆற்றுகின்ற அந்த வினைய சஞ்சிதம் பிராரத்தம், அது என்னுடைய மனதிற்கு வரமாட்டேங்குது. அந்த 3 ஆகாமிய வினை, அந்த 3 வினைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்கள் மனித பிறவியால் இருக்கிறவங்க. அதைத்தான் குமரகுரு சாமிகள் சொல்றாரு. இந்த சஞ்சித வினை போவதற்கு நம்ம எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னா, முன்னால நம்ம வென வைத்தவன் வினையறுப்பான், தென வைத்தவன் தினையறுப்பான் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. நம்ம செய்த கருமங்கள் தான் தொடர்ந்து வந்து நம்ம துன்பங்களை அனுபவிக்க செய்கின்றது என்பது கண்கூடான உண்மை. ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு விளங்குகின்ற நமக்கு இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் தெற்றென விளங்குகின்ற உண்மையாக இது விளங்குகின்றது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். உன்னுடைய சஞ்சித வினைய நீ போக்கணும். பிராரத்த வினையில நீ புதிய வினைகள்லாம் நீ செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்திலே பார்க்கின்றோம். அதைத்தான்
குமரகுரு சுவாமிகள் அழகாக இந்த 25வது கண்ணியிலே மிக அழகான கண்ணியாக இது விளங்குகின்றது. ஆழ்ந்த சிந்தனையோடு அடியார் பெருமக்களாகிய நாம் இந்த கண்ணியை நாம் உற்று நோக்க வேண்டும். திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி உடல் 68 நிலம் 7 அத்துவாக்கள் 2 பாழாக என்று அற்புதமாக இந்த கண்ணியை குமரகுரு சுவாமிகள் அமைத்திருக்கின்றார். இதுல என்ன கருத்து, உள்கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்பை பத்தி சொல்றார். நம்முடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னா உடல் 68 அப்படின்னு சொல்றார். உடம்பு 68ன்னு என்ன அர்த்தம்னா உடம்பில் உள்ள கருவிகள் 68 அப்படின்னு அர்த்தம். கை கால் அதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கின்ற பொழுது வெளி உடம்பு கருவிகள் 60 என்று ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டு காட்டியிருக்கின்றார்கள். உள் உடம்பு அல்லது நுண் உடம்பில் உள்ள கருவிகள் 8 என்று கணக்கிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதைத்தான் குமரகுரு சாமி அவர்கள் உடல் 68 என்று காட்டியிருக்கின்றார். வெளி உடம்பு கருவிகள் 60, நுண்ணுடம்பு கருவிகள் 8 ஆக 68 கருவிகள் சேர்ந்த உடம்பு என்று ஒரு கருத்து. தொடர்ச்சியாக குமரகுருவரர் சொல்லுகின்ற பொழுது நிலம் 7 என்று, நிலம் 7 என்கின்ற பொழுது அந்த 6 ஆதாரங்கள் நமக்கெல்லாம் விளங்கிய செய்திதான். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கின்றோம். மூலாதாரத்திலே தொடங்கி சுபாஷ் அநாடகம், ஆக்னை, இந்த மாதிரி 6 ஆதாரங்கள் வழியாக உடல் நிலை உள்ளுறுப்புல இருக்குது. அந்த 7வது நிலை என்ன அப்படின்னு சொன்னா அது ஆகாயம் அப்படின்னு கணக்கிட்டு காட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய மூச்சு காற்ற இந்த 6 ஆதாரங்கள் வழியாக செலுத்தி அந்த நெற்றி புருவத்துல கொண்டு வர்றது தான் அந்த ஆக்னை, அது 6வது ஆதாரம். அதுக்கு அடுத்தது அந்த நெற்றி பொட்டிலிருந்து 12 அங்குலத்திற்கு மேலாக இருக்கிறது தான் சுவாதிஷ்டானம், அதாவது அந்த ஆகாயம் என்று கணக்கிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த இடத்திலே குமரகுரு சாமிகள் நிலம் 7 என்று நமக்கு அறுதியிட்டு காட்டியிருக்கின்றார். 6 சிவாய நமங்க. சிவாய திருவிடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. ஐயா சவுண்டா கொஞ்சம் கூட கேட்கலங்க ஐயா. 6 அப்படிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வைங்களே. விண்ணப்பம். திருவடி வணக்கம். எல்லாரும் கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுங்கம்மா. இல்ல எங்களுக்கு ரொம்ப அந்த போன்ல போட்டாலும் வரல, வேற போன் மாத்தி போட்டாலும் சவுண்டே ரொம்ப ஸ்லோவா கேக்குது. அம்மா இப்ப சவுண்ட் பண்ணி நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. சவுண்ட் பண்ணி இருக்குதுங்கம்மா. உடல் 68. நன்றிங்க ஐயா. தொந்தருக்கு மன்னிக்கணும். திருவடியான இடையூறுக்கு மன்னிக்கணும். சிவாயன். உடல் 68, நிலம் 7, அத்துவாக்கள் 2 என்று சொல்லு. அத்துவாக்கள்ங்கிறது என்னன்னா 6 விதமான இறைவனை அடையக்கூடிய வழிகள், அதுதான் அத்துவாக்கள். அது மந்திரம் என்றும், பதம் என்றும், வர்ணம் என்றும், கலை என்றும், தத்துவம் என்றும், புவனம் என்றும் சைவ சித்தாந்தத்திலே சொல்லி காட்டி இந்த 6 வழிகளும் நமக்கு இறைவனை அடைவதற்கு துணை கருவிகளாக வந்து நிற்கின்றன என்று காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த இடத்துல குமரகுருபரர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி நம்முடைய சஞ்சிதை வினைகள் அனைத்தையும் களைந்து வினையற்றவனாக பரிசுத்தமானாக்கி
இந்த உடல் இருக்குதுங்களே, உடல் 68, நிலம் 7, அத்துவாக்கள், இவைகள் எல்லாத்தையும் நம்ம மறக்கின்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத சக்தியை பெருமான் நமக்கு, ஏன்னா உடல் அப்படின்னு சொன்னா அந்த 68 கருவிகள் மூலமாக நமக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இந்த துன்பம் அந்த துன்பம். ஆனா இறைவனை நினைக்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் பஞ்சாகவும் தூள் தூளாகவும் போய் அந்த சூரியனை கண்ட அந்த பனி மறைவதை போல இறைவனுடைய கருணை நம் மீது விழுகின்ற பொழுது இந்த உடல் துன்பங்கள் அனைத்தும் பாழாக அது எல்லாமே மறைந்து போய்விடுகின்றது என்கின்றது. வினை போய்விடுகிறது, உடல் துன்பங்கள் போய்விடுகின்றது, உண்மையான பேரின்பம் வாய்க்கின்றது. இறைவன் ஒருவனே என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு காட்சியை நான் அனுபவிக்கின்றேன், பரமானந்தம் கொள்ளுகின்றேன் என்று இந்த 25வது கண்ணி ஒரு சிறப்பு. இன்றைய பார்வையிலே இந்த 25வது கண்ணி ஒரு சிறப்பு நோக்கு பெற்று இருக்கின்றது என்பதை அன்பர் பெருமக்களாகிய உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி உடல் 68, நிலம் 7, அத்துவாக்கள் 2 பாழாக, அவைகளெல்லாம் அந்த உடல் துன்பங்களை எல்லாம் மறந்து அந்த சஞ்சித வினைகள் எல்லாம் போய் இறைவனுடைய கருணை ஒன்றே முன்னிற்குமாறு ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த பக்குவ நிலையை 25வது கண்ணியிலே காட்டி 26வது கண்ணியில இன்னும் சிறப்பாக குமரகுருபரர் படிக்கப்படி 8க்கு 8 இறைவனை அற்புதமாக காட்டி கொண்டு வருகின்றார். 26வது கண்ணியிலே அவர் சொல்லுகின்றார், ஆணவமான படலம் கிழித்து. ஆணவமான படலம் என்ன? கண் மருத்துவர், கண் பார்வை நமக்கு மங்கி போய் விடுகிறது. கண் மருத்துவரிடம் செல்லுகின்றோம், அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு புரை ஏற்பட்டு இருக்கின்றது, அந்த புரையை நான் நீக்குகின்றேன் என்று கண் மருத்துவர் சொல்லுகின்றார். அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பு நாம் புத்தொளி பெறுகின்றோம், நமக்கு புது பார்வை வருகின்றது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல குமரகுருபரர் சொல்லுகிறார், ஆணவ மலம் என்கின்ற அந்த படலம் இறைவனை நீ பார்க்க விடாமல் உன்னை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா அதை கிழிக்கக்கூடிய மருத்துவராக யார் விளங்குகின்றார் என்றால் இறைவன் தான் விளங்குகின்றார். முருகப்பெருமான் கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனாக வந்து உலகம் உய்விப்பதற்காகவும் உன்னுடைய படலத்தை கிழிப்பதற்காகவும் உன்னுடைய ஆணவ மலத்தை போக்குவதற்காகவும் வருகின்றார் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை 26வது பதிகத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆணவமான படலம் கிழித்து, அது ரொம்ப, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருக்கின்றது. அது மருத்துவர் எப்படி அந்த புறையை கிழித்து பார்வையை கொடுக்கின்றாரோ அதை போல இறைவனும் இந்த ஆணவ மலம் என்கின்ற அந்த படலத்தை கிழிக்கிறார். கத்தியால கிழிச்சு அதை எரிஞ்சு நம்ம அழுக்கு மனம் படைத்த நம்மை சுத்த மனம் உடையவராக, பரிசுத்தம் உடையவராக காட்டுகின்றார். ஆணவமான படலம் கிழித்து அறிவு ஏற்படுகிறது. அறிவில் காணறிய மெஞ்ஞானம். மெஞ்ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் சித்திக்காது. அதைத்தான் நான் இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியிலே உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். எல்லோருக்கும் இந்த பக்குவம் வர்றதில்லை. இது என்னமோ இந்த இதெல்லாம் எங்களால் உட்கார முடியலைங்க 1 மணி நேரம் என்று சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் இந்த 1 மணி நேரமும் இந்த இறை நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், அதான் மெஞ்ஞானம்ங்கிறது. அதை தான் குமரகுருவர் சொல்லி இருக்கின்றார். அறிவில் காண்பதற்கு அறிய மெஞ்ஞானத்தை, மெஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா ஞான ஒளியை அவர் காட்டுகின்றார்.
நமக்கெல்லாம் நம்முடைய கண்கள் எல்லாம் ஊனக்கண்கள். இந்த ஊனக்கண்களால பெற்றிருக்கக்கூடிய நமக்கு ஞானக்கண் கொடுக்கக்கூடிய அந்த பேரு இறைவன் செயலால நிகழ்கிறது என்பதை அறிவில் காணறிய மெஞ்ஞானத்தை காட்டுகின்றார். யார் காட்டுகின்றார்? இறைவன் காட்டுகின்றார். நீ எப்படி இருந்த? ஊனக்கண்ணோடு இருந்தாய். இறைவன் என்ன செய்தாரு? ஆணவ மலத்தை, அந்த படலத்தை, அந்த மறைக்கின்ற அந்த மறைப்பு திரையை அவர் கிழித்து எறிந்தார். ஒளி ஊட்டினார். அறிவு உடையவனாக ஆக்கினார். நீ ஞானம் பெற்றவனாக ஆனாய். முன்பு ஊனக்கண்ணோடு உழன்று கொண்டிருந்த நீ இன்றைக்கு ஞானக்கண் பெற்று இறைவனுடைய பாதங்களிலே சரணாகதி அடைகின்ற ஒரு பேரு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்கின்ற செய்திதான் 26வது கண்ணி. ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞானம் காட்டுகின்ற ஒரு பெரும் பொறுப்பை இறைவன் ஏற்று அதை செயலாக்கி நம்மை எல்லாம் பாக்கியசாலி ஆக்கி இருக்கின்றார். அந்த பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இறைவன் கருணை நம் மீது பாலித்திருக்கின்றது. ஒளி இழந்து கிடந்த நாம் ஒளி பெற்றவர்களாக ஆகின்றோம். நாம் ஞானக்கண் பெற்றவர்களாக ஆகின்றோம் என்பதுதான் 26வது கண்ணி. 27ல பூணும் அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனம் உற்றும் காட்டி என்று இந்த கண்ணியை நம்ம சரியான முறையிலே நாம் வாசிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு பொருள் பிரித்து பார்ப்பதற்கும் நமக்கு சுலபமாக அமையும். பூணும் அடிஞானம், அடிஞானம் என்று சொன்னால் இறைவன் உடைய திருவடிகளை அறிகின்ற அறிவுதான் அடிஞானம் அப்படிங்கிறது. அந்த அடிஞானம் நமக்கு இறைவனுடைய ஆணவ மலம் போயிருச்சு. இறைவனுடைய திருவடிகளை அறிகின்ற அறிவு நம்மிடத்திலே பொருந்தி வந்திருக்கின்றது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா பொருள் கிடைக்குது. என்ன பொருள் அப்படின்னு சொன்னா உலக பொருள்கள் இல்லை. இந்த இடத்துல குமரகுருபரர் சொல்லுவது பொருள் என்பது மெய்ப்பொருள். அந்த பொய்ப்பொருள் எல்லாம் நீங்கி மெய்ப்பொருளை நாம் பெறுகின்றோம். ஒன்று. இரண்டாவதாக ஆன்மாவை உணரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு அமைகின்றது. ஆகவே இறைவன் அடிஞானத்தை நமக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக மெய்ப்பொருளை உணர்த்தி ஆன்மாவை காட்டி, ஆன்மா என்கின்ற அந்த உயிர் தன்மையையும் நமக்கு காட்டி, அதற்கு அடுத்தபடியாக அதோடு நிற்க மாட்டேங்கிறார். இறைவனுடைய அந்த நடவடிக்கைகள் நம் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு அது ஒரு நிலை அல்ல, இரு நிலை அல்ல, அது தொடர் நிலையாக இருக்கின்றது என்று 27வது கண்ணியிலே குமரகுருவர் சொல்லுகின்றார். அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனமும், புவனம் முற்றும் காட்டிங்கிறார். கடியார் என்று சொன்னால் இறைவனுடைய உலகம் காவல் மிகுந்த உலகம். அந்த இடத்துல யாரும் அசுரர்கள் கெட்டவர்கள் யாரும் அணுக முடியாத பாதுகாப்பு அரண் மிகுந்த கோட்டையாக இருக்கின்ற அந்த தேவலோகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது குமரகுருபரர் அதற்கு கடியார் புவனம் என்று அடைமொழி அற்புதமாக கொடுத்து காட்டியிருக்கின்றார். இது சிறப்பு. இந்த சிறப்பை நம்ம பருக வேண்டும், தூய்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். கடியார் புவனம் முற்றும் நம்மெல்லாம் மெய்யடியார்களாகவும்
நம்முடைய ஆன்ம ரீதியாக நம்ம பரிசுத்தம் அடைந்தவர்களாகவும் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இறைவனுடைய கோட்டைக்கு நுழைவதற்கு நமக்கு நுழைவு சீட்டு கிடைத்து விட்டது என்று பொருள். அதைத்தான் கடியார் புவனம் முற்றும் காட்டுகின்றார் அவர். இறைவன் அது அறகுறையா இல்லைங்க, முற்றும் காட்டி நம்மை ஆனந்தத்திலே பரமானந்தத்திலே திளைக்க செய்கின்றார். பூணும் அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனம் முற்றும் காட்டி என்று 27வது கண்ணி மிக சிறப்பாக அமைந்து 28வது கண்ணியிலே முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதமுமாகி எங்கும் நீக்கமர நின்ற நிலை காட்டி அப்படின்னு சொல்லிட்டார். இறைவனுடைய நிலை எப்படின்னா, மனிதருடைய நிலை முடிஞ்சு போகும். இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. அது நித்தைய கண்டம், பூரண ஆயுசு. அதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. இறைவனுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா, அது முடியாது, அதற்கு அழிவே கிடையாது. அது தேக்கு. தேக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது தேங்கி இருக்கக்கூடியது, அதற்கு வற்றிய நிலையே கிடையாதுங்க. இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் அவருடைய பெருமைகளுக்கும் எந்த விதமான என்றைக்கும் தேக்கமே கிடையாது. தேக்கு அப்படின்னு சொன்னா நிறைந்து இருக்கக்கூடிய நிலை என்று அர்த்தம். தேக்கம் நிறைந்து, அழியாது ஒன்று. 2 தேக்கு நிலையிலே இருந்து பரமானந்தமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவர் தெளிந்த அமுதமுமாக இருக்கின்றார். எங்கும் நீக்கமர தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் நீக்கமர நின்கின்ற நிலையை அவர் காட்டி அவர் நம்முடைய அகக்கண்ணுக்கு தோற்றமளிக்கின்றார். பரமானந்த நிலையை நாம் அனுபவிப்பதற்கு பரிபூர்ண ஒரு கடாட்சம் கொடுக்கின்ற பெருமானாக விளங்குகின்றார். அதுதான் 28வது பதிகம். முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதமாகி எங்கும் நீக்கமர நின்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும். 29 பாருங்க, 6 விதமா சொல்லி காட்டியிருக்கிறார். ஆறுமுகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது குமரகுருவர் 6 விதமாக சொல்லி இருக்கிறார். அவர் போக்கும் இல்லாதவர், வரவும் இல்லாதவர் இறைவன். அதான் நமக்கு போக்கு இருக்குது, வரவு இருக்குது. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனா இறைவன் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, போக்கும் இல்லை, வரவும் இல்லை, நினைப்பும் இல்லை, மறப்பும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, கடந்து உலவாத இன்பம் கொண்டவர். உலவாத இன்பம் கொண்டவர், என்றும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இன்பத்தை பெற்றிருக்கின்றவர், நீங்காத இன்பத்தை பெற்றிருக்கக்கூடியவர் இறைவர். போக்கில்லாதவர். இந்த 6 விதமாக சொல்லி காட்டியிருக்கிறார். அவருக்கு இறைவனுக்கு போக்கில்லை, வரவில்லை, நினைப்பில்லை, மறப்பில்லை, பகலில்லை, இரவில்லை. இதையெல்லாம் கடந்தவர். இதுக்கெல்லாம் உட்பட்டவர்கள் நாம். இதையெல்லாம் கடந்தவர் இறைவன். அவர் கடவுள். கடந்தவர், கடந்து உலவாத இன்பத்தை, நீங்காத இன்பத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெருமானாக விளங்குகின்றார் என்று காட்டி 30, 31வது கண்ணிகளை சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நம்ம வந்திருக்கின்றோம். இந்த 30, 31 ஆகிய 2 கண்ணிகளிலும் பெருமான் தன்னுடைய தாய் தகப்பனுடைய காட்சியை மிக அற்புதமாக காட்டியிருக்கின்றார். குமரகுருபரர் சிவபெருமான் பார்வதியினுடைய தத்ரூபமான காட்சியை இங்க நேர்லயே நம்ம பார்க்கிற மாதிரி இந்த சொல் அலங்காரம் அப்படி அமைச்சு காட்டியிருக்கிறார். இந்த 30, 31 ஆகிய 2 கண்ணிகளும் சிறப்பு. இன்றைய பாடத்தொகுப்பிலே, இன்றைய அமர்விலே
இந்த சிறப்பு நிலையாக இந்த 2 கன்னிகளையும் நான் அன்போடு ஆராதிக்கின்றேன். அதை நம்மெல்லாம் பருகி மகிழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இன்று அமைந்திருக்கின்றது. அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த 2 கன்னிகளையும் உற்று நோக்கி இந்த சிவபெருமானுடைய காட்சியை நம்ம கண்டு கழித்து ஆனந்தமும் அதற்கு மீறிய அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பேரானந்த நிலைக்கும் நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கைக்கு வந்திருக்குது, நம்முடைய கண் முன்னாடி தோன்றுகிறது என்று சொல்லி நம்ம 30வது கண்ணியை பார்க்கின்றோம். மறுவித்து கண் மலத்தார்க்கு. நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மெல்லாம் பஞ்சப்பிரதேசிகள். நம்ம என்னைக்கு பார்த்தாலும் நம்ம புலம்பிகிட்டே தான் அங்கே இருக்கிறோம். நம்மளை பார்க்கின்ற பொழுது நம்ம நண்பர்களும் உறவினர்களும் சொல்றாங்க, உன்னோட புலம்பலுக்கு என்னைக்குமே முடிவில்லையாடா அப்படிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் புலம்புறோம். அதைத்தான் குமரகுருபரர் சொல்லி இருக்கிறாரு, மறுவித்து கண்மலத்தார்க்கின்றார். நம்மளை எல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு, சேர்ப்பித்து. மறுவித்து அப்படின்னு சொன்னோம்னா அடுக்கி 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 வச்சிருக்குது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. கண்மம், ஆணவம், ஆணவ மலம், மலம் நம்ம எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனா இப்படிப்பட்ட மலம் நிறைந்த இந்த சகலர்களுக்கு இறைவன் ஒளி கொடுக்கின்றார், ஞான ஒளி கொடுக்கின்றார். அந்த ஆணவ மதத்தை கிழிச்சு எரிஞ்சு உன்னுடைய ஊனக்கண்ணுடைய நீக்கி ஞானக்கண் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே இறைவன் கொடுக்கிறார்ங்கிறதான் மறுவித்து கண்மலத்தார்க்கு என்னென்ன காட்சி இறைவன் கொடுக்கிறாருன்னு பாருங்க. மலர்கண் மூன்றும். சிவபெருமான், சிவபெருமானுக்கு முக்கண் அப்பர் என்று பெயர். 3 கண்களை உடையவர், ஞானக்கண் கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவர் சிவபெருமான். அவர்தான் முக்கண். மலர்கண், மலர் போன்ற 3 கண்களோடு காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமான். இது ஒரு காட்சி. அப்படியே தொடர்ச்சியா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது நமக்கு இன்பத்தின் மேல் இன்பம் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருப்பதை உணரலாம். மலர்கண் மூன்றும் தாழ் சடையும். பெருமான் சடைமுடியோடு விளங்குகின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். தாழ் சடை பெற்றிருக்கக்கூடிய சிவபெருமான். வன்முழுவு. வன்முழுவு என்று சொன்னால் கையிலே தண்டையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். கையிலே மான் ஒரு கருவியாக சின்னமாக ஏற்றுக்கொண்டு அவர் சிவபெருமானுடைய சின்னம் மானாக விளங்குகின்றது. மானோடு மால் விடை மேல் வருகின்றவர். சிவபெருமான் எப்படி வருகின்றார் என்று சொன்னால், காளை வாகனத்தில் மேல அவர் ஊர்ந்து வருகின்ற, நடந்து வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது நம்ம பார்த்திருக்கின்றோம். மறுவித்து கண்மலத்தார்க்கு மலர்கண் மூன்றும் தாழ் சடையும் வன்முழுவு மானுமுடன் மால்விடை மேல் சிவபெருமான் வருகின்றார். அவர் தனியாவா வர்றாரு, அவர் தன்னுடைய துணைவியோடு வருகின்றார், பார்வதி அம்மையோடு வருகின்றார் என்பதை தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது மின்னிடத்து தொடர்ச்சியாக 31வது கண்ணிக்கு நம்ம வருகின்ற பொழுது பார்வதி தேவியினுடைய காட்சியும் நமக்கு கிடைக்கின்றது. பார்வதி தேவி எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், மின்னிடத்து பூத்த. அவங்க எப்படி இருக்குன்னா, மின்னல் எப்படி ஒளி கற்றையாக தோன்றுகின்றதோ அதை போல அம்மையார் அவர்கள் பளீர் என்றும் பளிச்சென்றும் அவர் பரிபூரணமாக பர ஒளியாக ஒளி பிளம்பாக திகழுவதை இங்கே காட்டியிருக்கின்றார். மின்னிடத்து பூத்த என்று சொல்லியிருக்கின்றார். அதுதான் பார்வதி தேவியாருடைய தோற்றம், உமை அம்மையாருடைய தோற்றம். மின்னிடத்து பூத்த. அடுத்த கற்பனை உவமை குமரகுருபரர்
ரொம்ப ஜொலிக்கிறார் பாருங்க. பவள பொறுப்பொன்று வெள்ளி வெற்பில் வைத்தனைய தெய்வ வடிவாகி என்று சொல்லியிருக்கின்றார். எப்படி உமையம்மை இருக்கின்றார்னா, சிவபெருமானுடைய மடியே அம்மையாருக்கு ஆசனமாக விளங்குகிறது. இடப்புறத்திலே நாயகி வீட்டிலிருந்து மணாளனுக்கு அவர் பாக்கியம் சேர்க்கக்கூடிய அந்த மணாளனியாக விளங்குகின்றார் என்பதை இந்த இடத்திலே காட்டுகின்றார். எப்படி இருக்கின்றார் என்றால், வெள்ளி வெற்பில், வெள்ளி மலை, அது தொட, சிவபெருமானுடைய தொட. அந்த வெள்ளி வெற்பில பவள பொறுப்பு, பவள பொறுப்புங்கிறது தான் உமையம்மை. பவளம் போன்ற மேனியை உடைய உமையம்மை வெள்ளி மலையாகிய சிவபெருமானுடைய தொடை மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த காட்சியை நாம் எல்லோரும் கண்டுகளிப்போம் என்பதுதான் 30வது கண்ணியிலும் 31வது கண்ணியிலும் குமரகுருபரர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய இறைவனுடைய அற்புதமான காட்சியாக அமைந்திருக்கின்றது. இதுல விளங்கி கொள்ளாத பதம் எதுவுமே இல்லை என்கின்ற அந்த சிறப்பு இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கின்றது. மறுவித்து கண்மலத்தார்க்கு மலர்கண் மூன்றும் தாழ் சடையும் வன்முழுவு மானுமுடன் மால்விடை மேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று வெள்ளி வெற்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவும் ஆகி என்று குமரகுருபரர் அற்புதமாக சிவபெருமானையும் அந்த பார்வதி தேவியும் காட்டி சோமாஸ்கந்தராக முருகப்பெருமான் விளங்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம இப்பொழுது பெற்றோர்களோடு முருகப்பெருமானும் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நம்ம காணுவதற்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு அமைந்திருக்கின்றது. கடந்த இந்த 1 மணி நேரத்திலே இந்த 10 கன்னிகள் வழியாக குமரகுருபரர் காட்டியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் உற்று நோக்குவதற்கு நமக்கு அற்புதமான வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, இந்த இன்றைய நாளிலே நமக்கு ஆணவ மலம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நன்றாக உணர்கின்ற வண்ணம் குமரகுருபரர் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இருவனை ஒப்பு வர வேண்டும், அந்த மல பரிபாகம் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம உணர்கின்ற ஒரு பேரு நமக்கு கிடைக்கும். அப்படி பேரு கிடைக்கின்ற பொழுது சிவலோகத்திலிருந்து இந்த பரலோகத்திற்கு இறைவன் குருவரன் என்கின்ற பெயரோடும் புகழோடும் கண்டிப்பாக வருவார் என்கின்ற செய்தியை சொல்லி, நம்மளுக்கெல்லாம் இந்த சஞ்சித வினைகளை போக்கி நம்முடைய மலங்களெல்லாம் கழிந்து நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கக்கூடிய நாம் நம்ம பரமபிதாவினுடைய துணைவனாக, பரமபிதாவினுடைய அடியாராக மாறுவதற்கு இறைவன் உதவி செய்கின்றார். உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள், இந்த இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற வேதனைகளை எல்லாம் மறந்து இந்த 6 அத்துவாக்கள் துணை நின்று இறைவனை நம்ம போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை எல்லாம் காட்டி, இன்றைய பதிகத்திலே இந்த ஆணவ மலத்தை இறைவன் மருத்துவர், கண் மருத்துவர் படலத்தை கிழிப்பதை போல இந்த ஆணவ மலத்தை கிழிச்சு எரிகிறாரு. எரிஞ்சு ஊனக்கண்ணை போக்கி ஞானக்கண் கொடுக்கின்றார் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு மிக அற்புதமாக காட்டி, இறைவனுடைய தன்மை போக்கும் வரவும் இல்லாதவர், நேற்றும் இன்றும் இல்லாதவர், பிறப்பும் இறப்பும் இல்லாதவர், அவர் முற்றும் இருக்கக்கூடிய, முடிவில்லாது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் என்று காட்டியிருக்கின்றார்.
இறை இறுதியாக நம்ம முடிக்கின்ற பொழுது நாம் காண்ட காட்சி கண்கொள்ளா காட்சி, சோமாஸ்கந்தர் காட்சி, இறைவன் சிவபெருமான் பார்வதியினுடைய காட்சியோடு இன்றைக்கு நம்ம இந்த கலிபெண் பாவை, கந்தர் கலிபெண் பாவை இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்து இந்த தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கின்ற பொழுது இதை போன்று நம்ம ஆனந்த நிலையை உணர்வதற்கு நம்மை மனப்பக்குவம் ஆக்கிக் கொள்ளுவோம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொல்லி, இதுகாரும் தொடர்ந்து இந்த 1 மணி நேரம் கந்தர் கலிபெண்பாவோடு இருந்த உங்களை எல்லாம் வாழ்த்தியும் வணங்கியும் புத்தாண்டில் பொலிவு மிக்க ஆண்டாக விளங்க வேண்டும் என்கின்ற வாழ்த்தையும் கூறி நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா தேவசேனபதி ஐயா, நீங்க வாருங்கள் ஐயா, நீங்க பேசுங்கய்யா. ஐயா சிவாய நமங்கம்மா. ஐயா வழக்கம் போல மிகவும் சிறப்பாக செய்தார்கள். சஞ்சித வினை, ஆகாமிய வினை, பிரார்த்த வினை சொன்னாங்க. அது மாதிரி கருமமல கட்டறுத்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பூத்த பவள பொறுப்பு அப்படிங்கிறது உமையம்மையோட சேர்ந்து சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. இரவும் கடந்து உலவா இன்பம் மறுவித்து அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொன்னார்கள். நான் பாதியிலிருந்து தான் வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கேயும் நம்ம அதுக்கு முன்னாடி கண்ணியும் அதே போல தான். ரொம்ப நம்ம உயிர்கள் ஏன் இந்த மாதிரி சிரமப்படுது அப்படிங்கிறத சொன்னார்கள். அதே போல நாம பஞ்ச பரதேசி அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே சிறப்பா இருந்தது. அது எனக்கு சிரிப்பு இருந்துச்சு உடனே பஞ்ச பரதேசின்னு ஒண்ணு. ஆனா அதற்கு விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்துருந்தாங்க. மிகவும் சிறப்புங்க ஐயா வகுப்பு. இன்னை அமர்வு தான் கொஞ்சம் நடுவில் தான் வந்தேன், இருந்தாலும் கேட்ட நேரத்துக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. மீதியே அப்புறம் கேட்டுட்டு நான் பதிவு பண்றேங்க ஐயா. சரிங்கம்மா, நல்லதும்மா. சிவாயனம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு இந்த அடியார்கிட்ட வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க வான்மீகி வளர்ப்பு. வான்முகில் வளது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆரிரி தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமை. சும்மா பேசுங்கம்மா.